ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். தன்னை அழகாக மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு அதுவே அவங்களுக்கு பேராபத்தாக முடிஞ்ச ஒரு சிலரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் அவேர்னஸாகவும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களை உங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லைனா ஏதாவது பப்ளிக் பிளேஸ்லையோ பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்களா? அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? போல்டாக எதிர்கொண்டீங்களா இல்லைனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்குறதுக்கு இவர் டைகர் மேன் மாதிரியே இருக்கார் இல்லையா? இவரோட பேர் தான் டெனிஸ் ஆவ்னர். பார்க்குறதுக்கு புலி மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய உடம்புல நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாடி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்பை டைகர் மாதிரியே மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1980s தான் இவருக்கு ஆசை வரவே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து கிட்டத்தட்ட 14 டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸை அவருடைய உடம்புல பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடம்புல ஏகப்பட்ட டாட்டூஸ், அதாவது புலி மாதிரியான தோற்றத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புலி மேலே நிறைய ஸ்ட்ரைப்ஸ், அதாவது கோடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இவருடைய உடம்புலும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டாட்டூஸை அவருடைய உடம்புல போட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நோஸை டோட்டலாக ரீஷேப் பண்ணிட்டாரு. அதாவது புலி மாதிரியே அவருடைய நோஸை மாற்றிட்டாரு. அப்பர் லிப்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி சப்டர்மல் இம்ப்ளான்ட்ஸையும் நிறையவே பண்ணியிருக்காரு. புலிக்கு இருக்கிற மாதிரியே மீசைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏகப்பட்ட ஹோல்ஸ், அதாவது நிறைய துளைகளை அவருடைய முகத்தில் போட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் புலியுடைய கண்கள் மாதிரியே இருக்கக்கூடிய கான்டாக்ட் லென்ஸையும் மாட்டிக்கிட்டாருங்க. ரோபோட்டிக் டெயில், அதாவது அவருடைய வாழையும் புலிக்கு இருக்கிற மாதிரியான வாழையும் ரோபோட்டிக்கில் வச்சுக்கிட்டாராம். இந்த மாதிரி அவருடைய ஹோல் லைஃபையும் டெடிக்கேட்டடாக இந்த மாதிரி நம்ம புலி மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுனால இவருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் பெர்மனன்ட் ஆல்ட்ரேஷன் டு ரிசம்பிள் அனிமல் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இவர் ரொம்பவே யூனிக்கான மனிதராங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லியோ பிளான்கோ. இவருக்கு பாப் சிங்கரான மைக்கேல் ஜாக்சன்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் மைக்கேல் ஜாக்சன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வெள்ளையாக மாறிட்டார் இல்லையா, அந்த மாதிரியான அப்பியரன்ஸ் பிடிச்சு போய் லியோ பிளான்கோ அவருமே மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே தோற்றத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய 15 வயசில் இருந்து இந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் ஆகிறதுக்காக நிறைய சர்ஜரிஸை பண்ணியிருக்காரு. அப்படி கிட்டத்தட்ட 11 டிஃப்ரெண்ட் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸை அவர் பண்ணியிருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட $30,000 வரைக்கும் ஆகியிருக்குங்க. அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்பு 74,90,000 வரைக்கும் ஆகியிருக்கான். இவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர் தாங்க. இவருடைய மிஷனே மைக்கேல் ஜாக்சனா நம்ம எப்படியாவது மாறிடணும் அப்படிங்கிறது மட்டும்தானா. பர்ஃபெக்டா மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே மாறுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உண்டோ எல்லாத்தையுமே இவர் ட்ரை பண்ணி பார்த்துருவாராங்க. ஆனாலும் இவருடைய எஃபர்ட்டை ஸ்டாப் பண்ணாம தொடர்ந்து மைக்கேல் ஜாக்சனுடைய உருவத்தை அடையிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டே இருந்திருக்காரு. ஃபைனலி மைக்கேல் ஜாக்சனுடைய உருவ அமைப்புக்கு மாறவும் செஞ்சுட்டாராம். ஆனால் சோஷியல் மீடியாவில் இவருக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களும் வருது. இவர் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி தான் இல்லை, கிட்டத்தட்ட மைக்கேல் ஜாக்சன் மாதிரியான உருவத்துக்கு தான் வந்திருக்காரே தவிர மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே அப்படியே மாறல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால சோகமடைஞ்ச லியோ பிளான்கோ இன்னுமே மைக்கேல் ஜாக்சனுடைய அப்பியரன்ஸை அக்யூரேட்டாக கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உண்டோ எல்லா சர்ஜரிஸையுமே மேற்கொண்டுட்டு தான் இருக்காராம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தம்ப்நெயிலில் பார்த்த இந்த ஒரு பிக்சர் தாங்க. இதில் ஃபஸ்ட்டு புகைப்படத்தில் இருக்கிற இந்த லேடியை பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரிஸை பண்ணியிருக்கிறாங்க. இந்த புகைப்படத்தில் இருக்கிற 2 பேருமே நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஃபேமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரிஸை பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு புகைப்படத்தில் இருக்கிற இந்த பொண்ணு பிளாஸ்டிக் சர்ஜரினால ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. இவங்க முக்கியமாக அவங்களுடைய பிரெஸ்ட்டு ரொம்ப அழகாகவும் என்ஹான்ஸ்மெண்ட்டாகவும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சர்ஜரிஸை அவங்களுடைய பிரெஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக இது நல்லா தான் இருந்திருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் போக போக அவங்களுக்கு நிறைய டிஸ்கம்ஃபோர்ட் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹெல்த்லேயுமே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் இவங்க ஃபிசிக்கலாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, எமோஷ்னலாகவும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2வது புகைப்படத்தில் இருக்கிற இந்த மனிதர் அவருடைய லிப்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அவருடைய லிப்ஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லிப் ஃபில்லர்ஸையும் லிப் என்லார்ஜிங் ட்ரீட்மெண்ட்டையும் இவர் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் ஆரம்பத்தில் இவருக்குமே அது நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சமாக பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில் அவருடைய லிப்ஸே இந்த மாதிரியே அலங்கோலமாக மாறி இருக்கு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்பவே தப்பாக முடிஞ்சதுனால இவங்க 2 பேருமே இந்த மாதிரி பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் யாருமே பண்ணாதீங்க, இதனால ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சிமெண்ட் சீக்ஸ். ராஜி நரீன் சிங் அப்படிங்கிற இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டராங்க. 2005 இவங்க ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் இவங்க ஒரு டாக்டரையும் மீட் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாங்க.
டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்க ஒரு ஜெண்டர்ல இருந்து இன்னொரு ஜெண்டராக மாறும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கான ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸையும் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்கள பெண்கள் மாதிரியும் அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டு இவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸையும் பண்ணுவாங்க. ஆனால் அதே ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அதை ரொம்பவே சீப்பாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க டாக்டரான, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜியன் டாக்டரான ஓநீல் ரான் மோரிஸ் அப்படிங்கிற டாக்டரையும் மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நிறைய மெடிசின்ஸையும் வாங்குறாங்க, அதாவது இல்லிசிட் இன்ஜெக்ஷன்ஸை வாங்குறாங்க. ஆனால் இந்த டாக்டரை சோஷியல் மீடியாவில் இவரை டாக்ஸிக் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மருந்துகளுமே தடை செய்யப்பட்ட மருந்துகள். இதை மனுஷங்க கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட மருந்துகளை தான் இவர் சேல் பண்ணுறாரு. அதுவும் தெரியாம தான் சேல் பண்ணுறாரு. அப்படி இந்த டாக்டர் ராஜி நரிசிங்க்கு கொடுத்த ஒரு இன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா மிக்சர் ஆஃப் டயர் சீலண்ட்டும் சிமெண்ட்டுமாங்க. இதை போட்டுக்கிட்டா கண்ணமா இருக்கட்டும், அவங்களுடைய லிப்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய சின் பகுதியா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரியும் அப்படிங்கிறதுக்காக ராஜி நரீன் சிங்கையும் அந்த டாக்டர்கிட்ட இருந்து வாங்கி இதை போட்டுக்கிறாங்க. ஆரம்பத்தில் அழகா தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு போக போக அவங்களுடைய கன்னத்துலையும் அவங்களுடைய லிப்ஸ்லையும் அவங்களுடைய சின்லையும் வீக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்மளை பியூட்டிஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் இவங்களுக்கு பெரிய ஆப்பாவே முடிஞ்சிருக்கு. இவங்களுக்கு இந்த டாக்டரை அவங்களுடைய ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரிய வந்திருக்கு. இவங்க ஒரு ஃபேமஸான பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த டாக்டர் இந்த ராஜி நரீன் சிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்களுக்கு விருப்பப்பட்டு எந்த டாக்டர்ஸும் சர்ஜரிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க இந்த மாதிரி இல்லீகலான இன்ஜெக்ஷனை சேல் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக டாக்டர் மோரிஸ் ஏகப்பட்ட ப்ராஃபிட்டையும் பார்த்துருக்காங்க. முக்கியமாக டிரான்ஸ்ஜெண்டரை மட்டுமே குறி வச்சு இந்த மாதிரி அவங்களுடைய இன்ஜெக்ஷனை சேல் பண்ணியிருக்காங்க. இதனால ஏகப்பட்ட ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இந்த டாக்டருடைய வலையில் சிக்கினவங்க தான் டிரான்ஸ்ஜெண்டரான ராஜி நரீன் சிங்கோ. இவங்களுடைய முகம் இந்த மாதிரி ஆனதுனால இவங்க ரொம்பவே அழுதுருக்காங்க. ஆனால் தேங்க்ஃபுல்லாக டாக்டர் டெரி அண்ட் டாக்டர் பால் நாசிஃப் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து இவங்களுடைய முகத்தை பழைய மாதிரி கொண்டு வரதுக்கு நிறைய சர்ஜரி பண்ணி அவங்களுடைய சீக்ஸ்லையும் அவங்களுடைய லிப்ஸ்லையும் சின்லையும் இருந்த சிமெண்ட் லம்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜி நரீன் சிங்குடைய தோற்றம் இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ரொம்பவே அழகாவும் மாறிட்டாங்களாம். இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அசோக் குமார் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுடைய வாய்ஸ் செம்ம அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.